ஹலோ காய்ஸ், ஒர்க் ஷாப்பில் பாதி குப்பை பண்ணுறதுக்கு ரீசனே இந்த ஸ்க்ராப் வுட் தாங்க. இந்த ஸ்க்ராப் வுட் வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு பாதி ஸ்க்ராப் வுட் எடுத்து ஒர்க் பெஞ்சில் போட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு சரி ஏதாச்சும் பண்ணுவோம்னு ஈக்குவல் லென்த்தில் இருக்க ஸ்க்ராப் வுட்டை 1 ஃபீட்டாகவும் 100 செட்டை 1/2 ஃபீட் லென்த்லையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் பிளான்டட் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி 1.5 இன்ச்சில் லெக்ஸ் கட் பண்ணேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இந்த வீடியோட ரைட் கார்னரில் ஒரு சின்ன லோகோ இருக்கும், லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோவில் ஸ்டூல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மேலே பாப்பப் போகிற லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். நெயிலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணுற பீஸ் எல்லாம் ஒரு ட்ரை ஃபிட் பண்ணி பார்த்துக்கிறேன். 3 இன்ச் கிராஸ் செக்ஷன் 2 வைக்கிற மாதிரி அந்த 8 இன்ச்சஸ் லென்த்தில் இருக்கிற லெக்ஸு 4 இதுலேயும் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி பிளாட் நெயிலர் வச்சு நெயிலிங் பண்ணுறேன். எப்போவுமே பைனோட் யூஸ் பண்ணும்போது ஃபெவிகாலுக்கு மஸ்ட்டுங்க. அதே ப்ரொசீஜரை செகண்ட் சைடில் நான் பண்ணுறேன். இப்போது 1 ஃபீட் கிராஸ் செக்ஷனுக்கு அதே மாதிரி நெயிலிங் பண்ணுறேன். ஒன்ஸ் நெயிலிங் இஸ் டன், இப்போ நான் பாட்டம் பார்ட் பண்ண வேண்டியதுதான். கீழே பாட்டமில் அந்த லெக்ஸ் வர்றதுக்கு 4 சைடில் இருக்குல்ல, அந்த 4 லெக் வர்றதுக்கு மட்டும் ஒரு எல் கட் மட்டும் நான் பண்ணுறோம். ஸோ தட் அந்த கட்டை வந்து அந்த லெக்குள்ளே போய் கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும். அதை நான் டேபிள்ஸில் கட் பண்ணி பார்த்தேன். அது ஒரு சுத்த ஃப்ளாப்புங்க. என்ன தான் மிஷினரி இருந்தாலும் கேவலம் இந்த சின்ன பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஆக்ஸோ பிளேட் வச்சு தாங்க நான் பாடுபட்டு கட் பண்ணுறேன். சைட் பீஸ்லாம் பண்ண அப்புறம் சென்டர் பீஸ் மட்டும் எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் இருந்துச்சு. அந்த 1 இன்ச்சை ஆஃப் கேமராவில் டேபிள்ஸ் எல்லாம் வச்சு கட் பண்ணிடுறேன். நிறையா ஸ்க்ராப் வுட் என்கிட்ட இருந்ததுனால எப்படியாச்சும் யூஸ் பண்ணி ஆகணும்னு சைட் ஸ்கர்ட் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். சைட் ஸ்கர்ட்டில் சும்மா விடாமல் சரி 2 ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஹேண்டில் மாதிரி ட்ரை பண்ணால் எக்கச்சக்க ஹோல்ஸ் போட்டு பிளான் அட்டர் ஃப்ளாப்புங்க. இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினச்சிட்டு போட்ட ஹோல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி தூர போட்டுட்டு நார்மலான ஒரு சின்ன 2 ஸ்க்ராப் மட்டும் வச்சு ஜஸ்ட் நெயிலிங் பண்ணிட்டேன். நான் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே சேஃப்டி க்ளவுஸை வச்சு நான் ஒர்க் பண்ணேங்க. மெட்டீரியல் செம்ம ப்ரீதபிளாக இருக்கிறதோட இது சூப்பர் கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. அவங்களோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், ப்ளீஸ் கோ செக். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நான் ப்ரைமர் கோட்டிங் பண்ண உடனே கிராஸ் செக்ஷனை மட்டும் சில்லோட்டி ஆஷ் இந்த கலரை வச்சு நான் ப்ரஷ் பண்ணுறேன். ஆஃப் கேமராவில் சைடில் வர்ற 2 ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வால்நட் ஷைனிங் பண்ணுறேன். வால்நட் ஷைனிங் பண்ண உடனே இந்த பியூட்டிஃபுல்லான மாடர்ன் பிளான்டர் ரெடி. இதுக்குள்ளே நீங்கள் கவர் உள்ள மண் போட்டு கூட செடி வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் இன்னொரு பேஸ்கெட்டை வச்சு இது உள்ளே வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். பட் இட் கோஸ் குட் ஆஸ்தட்டிக் லுக். ஃபைனலாக இந்த பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.